Amen. Amen. All right. Today we're going to talk about Jesus. He's the eternal King. இயேசு கிறிஸ்துவின் நித்தியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். John chapter 1 verse 1 says, in the beginning, Jesus was. ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். The Bible says everything was created by Jesus. வேதம் சொல்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்துவினாலேயே உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறது. I think it's very soft. The Bible says Jesus is the creator of everything. வேதம் சொல்கிறது இயேசு எல்லாவற்றையும் உருவாக்கினவராக இருக்கிறார் என்று சொல்கிறது. So from the very beginning, Jesus was the king. ஆரம்பத்திலிருந்தே இயேசு அவர் ராஜாவாக இருக்கிறார். And he not only the king, he is the eternal king. அவர் ராஜா மாத்திரமல்ல, அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். That means he always was the king, he always is the king, and forever he is the king. ஆமென். அவர் கடந்த காலத்தில் ராஜாவாக இருந்தார், அவர் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார், வரப்போகிற காலத்திலும் அவர் ராஜாவாகவே இருக்கிறார். The Bible says his kingdom has no beginning and his kingdom has no end. அவருடைய வேதம் சொல்கிறது அவருடைய ராஜ்யத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்கிறது. So because of that, then Jesus reigns forever. So we become secure and unshaken in him. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஒரு நித்திய ராஜாவாக ஆளுகை செய்கிறபடினாலே நாம் அவருக்குள்ளாக பாதுகாப்புடனும் அசைக்கப்படாதவர்களாகவும் நாம் இருக்கிறோம். Today we are believing in a king that never dies. நாம் இன்றைக்கு நம்புகிறோம் அந்த ராஜா மரிக்கவில்லை. Today we are believing in King Jesus who is unchanging. அந்த நித்திய ராஜாவாகிய அவர் இன்றைக்கு மாறாதவராகவே அவர் இருக்கிறார். His kingdom remains the same in power forever and forever. அவருடைய ராஜ்யமானது என்றென்றைக்கும் முடிவில்லாத ஒரு நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. So what should we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? We should trust him. அவரை நாம் நம்ப வேண்டும். Amen. 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 We should trust him because he is eternal king. அவரை நாம் நம்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். He is the king before our life began. நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் ராஜாவாக இருக்கிறார். Before we were born, Jesus already the king. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் ராஜாவாகவே இருக்கிறார். Before your problems that you face, he's already the king. நீங்கள் எந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்க போகிறீர்களோ அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாகவே ராஜாவாக இருக்கிறார். So today we can trust him with our whole life. ஆகவே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவரை நாம் நம்பலாம். Amen. 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 Today we can trust him beyond what we cannot see. நாம் எதை பார்க்க முடியவில்லையோ அதற்கு அடுத்த பக்கத்திலே கூட நாம் அவரை நம்பலாம். We trust him because eternally we are secure in him. அவரை நாம் நம்பலாம் என்று சொன்னால் நித்தியத்தில் அதாவது அறியப்படாத ஒன்றிலே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். This morning you come to church, you dress so nicely. இந்த காலையில் நீங்கள் அருமையாக உங்கள் உடைகளை உடுத்திக் கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். You look so wonderful. நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். But maybe some of you inside your heart you have some worry. ஒருவேளை உங்கள் உள்ளான இதயத்திலே ஏதாவது சில கவலைகள் இருக்கலாம். Some of you in your heart you have some struggle. உங்களுடைய உள்ளான இதயத்திலே ஏதோ ஒன்றோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். Some of you may have some need inside you. ஒருவேளை உங்களுடைய உள்ளான வாழ்க்கை ஏதாவது தேவையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். Emotionally, physically, mentally,
you are disturbed. நீங்கள் உணர்வுகளோடு உங்களுடைய சரீரத்தோடு கூட உங்களுடைய நினைவுகளோடு கூட நீங்கள் போராட்டத்தோடு வந்திருக்கலாம். And you are thinking, what will your future be? ஒருவேளை உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லுற ஒரு நினைவுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். You don't know about tomorrow. நாளை குறித்து உங்களுக்கு தெரியாது. But I want you to look up to Jesus. He's the eternal King. நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். He's the King of the past. He's the King of the present. He's the King of the future. அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். So before you were born, Jesus already King. நீங்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே இயேசு ராஜாவாக இருக்கிறார். Even when we die, Jesus is still the King. நீங்கள் மரிக்கும் போது இயேசு ராஜாவாக இருக்கிறார். So our life being born to the day we die, Jesus is completely the eternal King. He rule over everything. நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய இறப்பு வரைக்கும் ஒரு ராஜாவாக இருந்து நம்ம எல்லா காரியங்களையும் அவர் ஆளுகை செய்கிறவராக So this morning we can trust Him, mothers. ஆகவே இந்த காரியங்களில் அன்பான தாய்மார்கள் அவரை நம்பலாம். This morning everyone can trust Him. Amen. இந்த காரியங்களில் எல்லாரும் நாம் அவரை நம்பலாம். Amen. Because He is eternal. ஏனென்றால் அவர் நித்தியமுள்ளவராக இருக்கிறார். Then number 2, Jesus is not the only eternal King. He is the humble King. ஆக இயேசு வந்து நித்திய ராஜா மாத்திரமல்ல, அவர் தாழ்மையின் ராஜாவாக இருக்கிறார். The Bible says that Jesus is full of glory in the beginning. இயேசு ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பாக இருக்கிறார். He's the one that created the world. அவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போதும் இருக்கிறார். And before He created us, He's already the King full of glory. அவர் மகிமை நிறைந்த ஒரு ராஜாவாக நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். But there is something beautiful about this glorious King. ஆகவே இந்த மகிமை நிறைந்த ராஜாவிடத்திலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Though He is high and full of glory, அவர் உயர்ந்தவராக மகிமை நிறைந்தவராக இருந்தாலும் He does not distance from us. அவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கவில்லை. He willing to come near us. அவர் நம்முடைய பக்கத்திலே வருவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். As King, many times the King expect the citizen to come to Him. சில நேரங்களில் ராஜாக்கள் அந்த மக்கள் அவரை தேடி போக வேண்டும் என்று விரும்புவார்கள். But this King is different. He come down to us. ஆனால் இந்த ராஜா வித்தியாசமானவர், நம்மிடத்துக்கு அவர் இறங்கி வந்தார். He left His glory in heaven. அவருடைய மகிமை எல்லாவற்றையும் பரலோகத்திலே விட்டுவிட்டு And He became like us. நம்மை போலவே அவர் வந்தார். You know, when we go before the King, we need to dress nicely. ஒரு ராஜாவுக்கு முன்பாக நாம் போவதற்கு முன்பதாக நல்ல வஸ்திரம் தரித்தவர்களாய் போக வேண்டும். We have a protocol. We must walk slowly. We cannot turn our back before the King. We must be respectful. ஒரு ராஜாவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ட்ரெஸ் கோட் இருக்கும், அதுக்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும். ஒரு ராஜாவுக்கு முன்பு போய்விட்டு நாம் திரும்பி போக கூடாது. நேராக இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்கிறது. But this King is so different. ஆனால் இந்த ராஜா அதை பார்த்து வித்தியாசமானவராக இருக்கிறார். He's the one who came down to us. அந்த ராஜா பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். Give the Lord a big hand. Amen. இந்த ராஜாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். He came down and become man like us. அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனுஷனைப் போல அவர் இறங்கி வந்தார், நம்மை He போல. willing to be hungry as a man. அவர் நம்மை போல பசியுள்ளவராக இருந்தார். He can feel tired. He can feel thirsty. He can feel weak because he wants to be like us. அவர் நம்மை போல இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலவீனமானவராக இருந்தார், பசியுள்ளவராக இருந்தார், தாகமுள்ளவராக இருந்தார், சோர்வுள்ளவராக இருந்தார். And the Bible says he came not as a prince. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ராஜா இளவரசனாக வரவில்லை. He came as a servant. அவர் ஒரு வேலைக்காரனாக இந்த பூமிக்கு வந்தார். He healed the blind. அவர் குருடரை சுகமாக்கினார். He opened the deaf ears. அவர் கண்கள் காது கேட்காதவர்கள் காதுகளை திறந்தார். He cast out the demons. அவர் பிசாசுகளை துரத்தினார். He feed the hungry. அவர் பசியுள்ளவர்களை போஷித்தார். Look at our King full of glory. He humbled ourselves. அவர் மகிமையுள்ள ராஜாவாக இருந்தார். பூமியிலே வந்து நமக்காக தன்னை தாழ்த்தினார். And when he came with his kingdom. அவர் அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். He brought heaven down to earth. பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வந்தார். And then he invited the people to believe him to enjoy his kingdom. ஏன் நம்ம ஜனங்கள் அந்த ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து அதை சந்தோஷப்பட
சந்தோஷப்படவில்லை. You know, many times when we come before the king, we have to buy expensive gifts. ஒரு ராஜாவுக்கு முன்னால நாம் போக வேண்டும் என்றால் விலையுயர்ந்த பரிசுகளை நாம் வாங்கி We make sure that our gift is gold, it is silver, it's something that pleases the king. ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெள்ளியோ பொன்னோ நாம் பரிசாக வாங்கி கொண்டு போக வேண்டும். But this king is so different. ஆனால் இந்த ராஜா வித்தியாசமானவர். Our King Jesus, eternal, he is so humble. நித்திய ராஜாவாகிய இயேசு அவர் மிகவும் தாழ்மை உள்ளவர். Instead of we giving gift, he came with his kingdom. அவர் அவருக்கு பரிசை கொடுப்பதற்கு பதிலாக அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொண்டு வந்தார். He said, believe me and the kingdom will be yours. அவர் சொல்கிறார், என்னை நம்புங்கள், அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்கிறார். Amen. 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 That's why when we believe in Jesus, we experience that kingdom. என்ன நாம் இயேசுவிடத்திலே நம்ப வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். We experience the peace from heaven. பரலோகத்தின் அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். We experience the joy from heaven. அந்த பரலோக சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். We receive the love from heaven. அந்த பரலோகத்திலிருந்து அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Remember, before you know Jesus, we were angry, we were impatient, we had so terrible character. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக அன்பற்றவர்களாக, சுபாவ அன்பில்லாதவர்களாக, ஒரு நல்ல குணமில்லாதவர்களாக நாம் இருந்தோம். And then when we believe in Jesus, ஆனா இயேசுவை நம்பின பிறகு, and he offers us the kingdom living, அவர் தம்முடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே விட்டு போகிறார். and we start to live our life heavenly on earth. ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய இந்த வாழ்க்கை இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். We are not perfect, நாம் நல்ல முழுமையானவர்கள் அல்ல, but we are changing. ஆனால் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். Amen. ஆமென். Because of the king willing to come down. ஏனென்றால் பரலோக ராஜா அந்த பூமிக்கு வருவதற்கு சித்தம் கொண்டார். So what should we do? We should choose humility. நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Many times when I counsel husband and wife problem, சில நேரங்களிலே கணவன் மனைவி பிரச்சனையை குறித்து நான் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, the husband or the wife will always ask me this question. அவர் கணவனோ மனைவியோ இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி கேட்பார்கள். Say, Pastor, if I forgive him again and again and again, will he take advantage of me? பாஸ்டர், நான் அவருக்கு திரும்ப மன்னிப்பு வழங்கும்போது அவர் என்னிடத்திலே ரொம்ப காரியங்களை எடுத்துக்கொள்கிறார். Members, when I counsel them, they always ask this question. சில விசுவாசிகளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இப்படி கேட்கிறார்கள். Pastor, if I forgive, if I let go, will I be a doormat? Will the church member keep stepping on me? பாஸ்டர், நான் சில நேரத்தில் மன்னித்து நான் அவங்களுக்கு தாண்டி போறேன்னு சொன்னா அவங்க என்ன ஏறி மிதிக்கிறவங்களா இருக்காங்க. We are talking about the humility of Jesus. இங்கே நாம் எதை பேசுகிறோம்? இயேசுவின் தாழ்மையை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். We are not talking about human humility. நாம் மனிதர்கள் தன்னை தாழ்த்துவதை குறித்து நான் இங்கு பேசவில்லை. You look at Jesus. இயேசுவை பாருங்கள். He became a servant. அவர் ஒரு வேலைக்காரனாக இருந்தார். They put him to the cross. அவர் சிலுவையிலே மன்னிப்பை வழங்கினார். They took the whip and they whipped him. அவர் சில நேரங்களிலே அவர் மனுஷனை அடிக்கிறவராக அவர் இருந்தார். He could have called the angels to come. He did not. He could have called the angels. அவர் தேவதூதர்களை He could have called the angels. ஏஞ்சல்களை அவர் கூப்பிடவில்லை. They slapped him. அவர் அடிக்கும்போது ஒரு தேவதூதர்களை கூப்பிடவில்லை. They tear his beard. அவருடைய தாடியை எடுக்கும்போது And Jesus remained silent. அவர் அமைதியாக இருந்தார், மௌனமாக இருந்தார். Not because he was weak. அவர் பலவீனமானவர் என்பதற்காக அல்ல. Not because he was powerless. அவருக்கு வல்லமை இல்லை என்பதற்காக அல்ல. He was humble because he is the sacrifice. ஏனென்று சொன்னால் ஏன் அவர் தன்னை தாழ்த்தினார்? அவர் தம்மையே நமக்காக அவர் தியாகம் பண்ணும்படி வந்தார். They put him on the cross. அவர் சிலுவையிலே அவரை போட்டார்கள். He was hanging in the mid-air that everybody saw him before they entered the city Jerusalem. எருசலேம் பட்டணத்துக்கு போவதற்கு முன்னதாக அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பட்டணத்தின் ஓரத்திலே அவரை தொங்க வைத்தார்கள். They sneered at him.
They mocked at him, they laughed at him. அவரை பார்த்து சிரித்தார்கள், அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். Everybody, the religious leader to the public, they laugh at Jesus and say, "You are the Son of God, come down." மத தலைவர்களும் அங்கே நடந்து போன சாதாரண மனிதர்களும் கூட நீ வந்து இஸ்ரவேலின் ராஜாவா என்று கேட்டார்கள். Did Jesus come down? இயேசு கீழே வந்தாரா? If he come down, there is no salvation. அவர் சிலுவையில் இறங்கி வந்திருந்தார் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. He stayed there to be the sacrifice. அவர் தியாகம் செய்வதற்காகவே சிலுவையிலே தொங்கினார். Was he the doormat? அவர் கீழே இறங்கினார். Was he the loser? அவர் தோற்று போனவரா? Was he the victim? அவர் வந்து குற்றவாளியா? இல்லை. No. இல்லை. No. இல்லை. He's the king. அவர் ராஜா. On the third day, மூன்றாவது நாள் he came back to life. அவர் உயிரோடு எழுந்தருளினார். The humility of Jesus never made you a loser. அவர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை என்று சொன்னது அவரை தோற்று போக விடவில்லை. When you have humility, humility gives you quiet strength. நம்மை நாம் தாழ்மைப்படுத்தும் போது அது நமக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. When you are humble, it shows that you have deep security. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்தீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். When you don't have humility of Jesus, you tend to fight, you tend to make yourself be afraid because you are not secure. நீங்க இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை இல்லாமல் இவர்களோடு நீங்கள் சண்டை போடுவீர்களா என்று சொன்னால் உங்களிடத்திலே அந்த பாதுகாப்பு இல்லை என்று அர்த்தம். When you have the humility of Jesus, you have the freedom. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை உள்ளத்திலே இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இருக்கும். You don't need to prove anything. You don't need to prove. நீங்க போய் அவரிடத்திலே நான் நீதிமான் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need people to praise you. You don't need. ஜனங்கள் உங்களை உயர்த்தி பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. You don't need people to respect you. No need. ஜனங்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லை. This is the humility of our King. அதுதான் நம்முடைய ராஜாவினுடைய தாழ்மையாக அங்கே இருக்கிறது. Now the third one is this humble king is the suffering king. இந்த தாழ்மையின் ராஜா அடுத்ததாக அவர் பாடுகளை சகிக்கிற ராஜாவாக இருந்தார். Now மூன்றாவதாக when Jesus came, he humbled himself and he became a man. அவர் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்த பொழுது and he became a servant. அவர் வேலைக்காரனாக இருந்தார். Like a servant, he girded himself with a servant towel. He washed the disciples' feet. அவர் சீஷருடைய கால்களை கழுவுகிற வரைக்கும் ஒரு தாழ்மையுள்ள வேலைக்காரனாக But இருந்தார். I want you to know, at all time, Jesus as a servant, he's still the king. எல்லா நேரத்திலும் ஒரு தாழ்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்தால் அவர் ராஜாவாக இருந்தார். Because his kingship is his nature. அவருடைய அந்த ராஜரீகத்துவம் என்று சொல்வது அவருடைய இயற்கையிலே அவருக்குள்ளே இருந்தது. His kingship is him. It is his essence. It doesn't change. அந்த ராஜரீகத்துவம் என்பது அவருக்குள்ளே இருந்தது, ஆனால் அது மாறவில்லை. My brothers and my sisters, when you humble yourself, you are still a child of God. ஆமென். நீ எப்பொழுதெல்லாம் உங்களை நீங்க தாழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பதான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். It doesn't make you a slave. அது அப்படி நீங்க தாழ்மைப்படுத்தும் போது நீங்கள் அடிமைகள் அல்ல. It doesn't make you a doormat. நீங்க வந்து ரொம்ப கீழே தாழ்ந்து போனவர்கள் என்பதல்ல. You are still a child of God, of the Heavenly Father. பரலோக தகப்பனுக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். Amen. 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 When you humble yourself before the people, you are still a child of God, filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக எப்பொழுது இருக்கிறீர்கள்? மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது. And now he willing to be the suffering king. இப்பொழுது ஆண்டவர் வந்து பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு ராஜாவாக அவர் வந்தார். He willingly go to the cross. அவர் தன்னைத்தானே சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். He took our place of judgment. நம்முடைய நியாய தீர்ப்பின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He suffered in love. அவர் அன்பின் நிமித்தம் அவர் தன்னை யாருக்கு ஒப்பு கொடுத்தார். Wow. Let's give a clap offering to the Lord. The cross was not forced on him. சிலுவையானது அவர் மேலே திணிக்கப்படவில்லை. He chose the cross. அவர் சிலுவையை தெரிந்து கொண்டார். And he gave himself
to the அவர் cross. சிலுவைக்காகவே இந்த பூமிக்கு உலகத்துக்கு வந்தார். Was he defeated on the cross? அவர் சிலுவையிலே தோற்று போனாரா? No. இல்லை. He surrendered himself to the cross. அவரே தன்னை சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். Was he overpowered by the Roman soldier? ரோமன் சேவகர்களால் முழுமையாக அவர் ஆளுகை செய்யப்பட்டாரா? No. இல்லை. He gave his life. அவரே தன்னுடைய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தார், அவரிடத்திலே கொடுத்தார். He had never been a victim. அவர் ஒரு நாள் குற்றவாளியாக இருக்கவில்லை. He was never weak. அவர் எப்பொழுதும் குற்றவாளி அல்ல. He was the sacrifice. அவர் தன்னை யாகமாக ஒப்புக் கொடுத்தார். Now I want you to know that when they beat Jesus, when they tear the beard of Jesus, Jesus is still the king. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் தாடியை பிடித்து அவர்கள் இழுக்கும் பொழுதும் அவர் ராஜாவாக தான் அங்கே இருந்தார். Hallelujah. 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 Yeah, he's still the king. இனிமே அவர் அப்பொழுது ராஜாவாக தான் இருந்தார். That is who he is. அவர் யார் அங்கே? Hallelujah. Hallelujah. Now when you are in Jesus, people may criticize you and hurt you, but you are still a child of God. இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் இருக்கும்போது ஜனங்கள் உங்களை அடித்து துன்பப்படுத்துவார்கள், இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். Somebody slap you, but you still have the peace because you are a child of God. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க முடியாது, யாராவது உங்களை அடித்தாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். How many of you know that when you suffer for Jesus, you do not lose your peace? ஆமென். எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக நாம் பாட ஆரம்பிக்கிறோமோ You do அப்பொழுது சமாதானத்தை நாம் இழந்ததில்லை. not lose your love. உங்களுடைய அன்பை நீங்கள் இழந்ததில்லை. The suffering does not make you less being a child of God. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருப்பதிலே இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் படுகிற கஷ்டம் உங்களை குறைப்பதில்லை. You are washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். You are filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Your name is written in heaven. உங்களுடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. So the suffering does not make you less human. ஆகவே நீங்கள் படுகிற எந்த கஷ்டமாய் இருந்தால் மனிதர்களாக நீங்கள் படுகிற எந்த கஷ்டமாய் இருந்தால் உங்களை குறைப்பதில்லை. Then why should we suffer? ஆகவே நாம் ஏன் வேதனைப்படுகிறோம்? We suffer for His glory. அவருடைய மகிமைக்காக நாம் கஷ்டப்படுகிறோம். So look at Jesus. ஆகவே இயேசுவை பாருங்கள். The Bible said that He carried our sin, not His sin. வேதம் சொல்லுகிறது அவருடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்று சொல்லவில்லை, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. He gave His life so that you and I become righteous. நாம் அவருடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? நாம் நீதிமானாவதற்காக. He suffered so that we become clean and accepted. அவர் தன்னை தியாகமாக வேதனைக்கு ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? நாம் சுத்தப்படுவதற்காக, பரிசுத்தமாய் இருப்பதற்காக. So what should we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? We should, like Jesus, நாம் இயேசுவை போல இருக்க வேண்டும். having received His forgiveness, அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we must release others. நாம் அடுத்தவர்களை விடுவிக்க வேண்டும். We should forgive others. அடுத்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். Look at the way He forgave us. இயேசு நமக்கு மன்னித்ததை போல Then we should have a big heart. ஆகவே நமக்கு பெரிய இதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். Forgive and release others. நாம் அடுத்தவர்களை மன்னித்து விடுவிக்கிறவர்களாக இருப்போம். Jesus said, told a story. இயேசு இப்படி ஒரு கதையை சொன்னார். Jesus said, one day the king looked at the account ஒரு நாள் ஒரு ராஜா தன்னுடைய கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். and called a debtor to pay up his debts. அவர் கடன்பட்ட ஒரு மனிதனை கூப்பிட்டு அவருடைய கடனை அவன் சமர்ப்பிக்கும்படி சொன்னார். His debt, he owed the king billions of dollars. அநேக ஆயிரம் லட்சங்கள் அந்த ராஜாவிடத்தில் அவர் கடன்பட்டிருந்தார். Even his whole lifetime he cannot pay his debt. வாழ்நாள் முழுவதும் அவன் செலுத்த அவர் நினைத்தால் கூட அதை முடிக்க முடியாது. The king called him ராஜா அவனை and அழைத்தார். said, settle your debt. அவர் சொன்னார், உன்னுடைய கடனை நீ சரிப்படுத்து என்று சொன்னார். He cried and he said, king, have mercy on me. அவர் அழுதான், ராஜாவே என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்று கேட்டான். Give me time, I will pay my debt. என்னுடைய கடனை செலுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டான். The king knows he cannot pay his debt, billions of dollars. How could he pay his debt? ராஜாவுக்கு நன்றாகவே தெரியும், பல லட்சங்கள் டாலர்கள் கடன்பட்டிருக்கிற
a few lifetimes, he still cannot pay it. அநேக வாழ்க்கை காலங்கள் எடுத்தால் கூட அதை செலுத்த முடியாது. The king then took the debt note and the king tore it. ஆகவே அந்த ராஜா அவன் கடன்பட்ட அந்த பத்திரத்தை எடுத்து கிழித்து போட்டார். And the king said, on me you are free. அவர் சொன்னார், என் நிமித்தம் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். So he went out and he saw his friend. ஆகவே அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் வெளியே தன்னுடைய நண்பனை பார்த்தான். Who owed him some hundreds of dollars. சில 100 அவனிடத்திலே கடன்பட்டவன் அவன். And he grabbed hold of his neck and said, pay me back these hundreds of அவன் dollars. அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து சொன்னான், என்னுடைய கடனை நீ வை என்று சொன்னான். And his friend backed him. Give me time, I will pay you back. அவன் நண்பன் அவனிடத்திலே சொன்னான், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு, நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். Actually, his friend can pay him back. Just give him time. அவனுடைய நண்பன் அவனுக்கு அதை திரும்ப செலுத்த முடியும், கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தான். It's just few $100. என்று சொன்னால் சில 100 காலங்கள் தான். But he said, no, you have to pay me now. ஆனால் இவன் சொன்னான், முடியவே முடியாது, இப்பவே என்னுடைய கடனை தீரு என்று சொன்னான். And throw him into the prison. அவனை பிடித்து இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டு விட்டான். And the news went back to the king. இந்த செய்தியானது ராஜாவுக்கு போனது. And the king called him back. ராஜா அவனை திரும்பமாக அழைத்தார். He said, I forgive you the debt that you cannot pay for your lifetime. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலுத்தப்பட முடியாத கடனை நான் உனக்கு மன்னித்திருக்கிறேன். Why can't you forgive the debt that he can pay? ஏன் உன்னுடைய நண்பனுக்கு அந்த சின்ன கடனை உன்னால மன்னிக்க முடியவில்லை? And the king threw him into the prison ஆகவே ராஜா அவனை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். until he paid him back. அவனுடைய கடனை தீர்த்து முடிக்கும் மட்டும் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். And his whole life he could never pay. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கடனை செலுத்த முடியாது. And look at Jesus. இயேசுவை பாருங்கள். He forgave our sin. நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். He forgave the dirt in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தவறானவைகளை அவர் The மன்னித்தார். unrighteousness that we have. எல்லா நீதி இல்லாத காரியங்களை அவர் மன்னித்தார். The pride that we have. நம்மிடத்தில் இருந்த எல்லா பெருமையும் அவர் The மன்னித்தார். evil that we have. நமக்குள்ள இருந்த எல்லா தீய குணங்களையும் And he washed us clean with his blood. அவருடைய இரத்தத்தினால் எல்லாவற்றையும் சுத்தமாக கழுவி And he சுத்திகரித்தார். gave us the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஏற்படுத்தார். And he blessed our lives. நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். He blessed our family. நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். And having all that, we should release our debtors. இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய கடன்களை விடுவிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். Because, hallelujah. ஏனென்றால் Yeah. Now, release others as Jesus has released you. நம்மை எப்படி இயேசு விடுவித்தாரோ அதே போல நாம் மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Refuse to carry what Jesus has forgiven. எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தாரோ அந்த மன்னிப்பை நாம் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். Let go of the offenses and unforgiveness. நமக்கு நேராக இருக்கிற எல்லா மன்னிக்க முடியாத தன்மைகளை குற்றங்களை நாம் விட்டு விடுவோம். You know how to walk free? எப்படி நாம் விடுதலையோடு நடக்க முடியும் தெரியுமா? All of us want to walk free. ஏன் எல்லாம் நல்ல ஃப்ரீயா நடந்து போறாங்க? None of us want to walk crippled. சில நேரங்களில் சில குத்தி குத்தி நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். None of us want to walk using a stick. எல்லாருமே நம்ம தடிகளை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாக இல்லை. We want to walk free in our நாம் life. விடுதலையோடு நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். How can we walk free? எப்படி நாம் விடுதலையோடு நடக்க முடியும்? By setting others free. அடுத்தவர்களை நாம் விடுவிக்கிறதன் மூலமாக நாம் விடுதலையோடு நடக்க முடியும். Release. ரிலீஸ் இயேசு Let go others. அப்படியே அடுத்தவர்களை விட்டு விடுங்கள். And don't be in the prison. அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். Hallelujah. 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 Amen. So mothers and church members, let go. அதுவே அருமையான தாய்மார்களே, அருமையான சபையோரே, எல்லாவற்றையும் நம்ம விட்டு கொடுப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோம். Look at the suffering king. நமக்காக பாடுகளை சகித்த ராஜாவை நோக்கி. Wow. And then this suffering king became the victorious king. இந்த பாடுகளை சகித்த அவர் ராஜா, அவர் வெற்றியின் ராஜாவாகவும் அவர் இருக்கிறார். When Jesus died, he died a brutal death. அவர் இயேசு கிறிஸ்து Very cruel death. அவருடைய மரணம் மிகவும் ஒரு கொடூரமான மரணம். The Bible says when Nicodemus
and bound the body of Jesus, Nicodemus need 100 weights of myrrh, a lot of spices, because his flesh all had been torn. அவர் இயேசு கிறிஸ்துவை அந்த நிக்கோதேமு அவர் கவர் பண்ணி அவர் கல்லறையிலே வைக்கும்போது நிறைய ஸ்பைசஸ் போட்டு மைன்ஸ்னால சரீரங்கள் எல்லாம் அப்படியே கிழிக்கப்பட்டு இருந்தது. Now when Jesus died, on the third day he came back to life. இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தருளினார். He did not come back to life to be the king. He did not come back to life to be the king. ராஜாவுக்கு ஒரு ஜீவன் கொடுப்பதற்காக அவர் திரும்ப வரவில்லை. He all the world was the king. எப்பவுமே அவர் ராஜாவாகவே தான் இருக்கிறார். That's why when he died as a king. அவர் மரிக்கும்போது எப்படி மரித்தார்? ராஜாவாக தான் மரித்தார். That's why he can conquer death. ஆகவே தான் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப முடிந்தது. Let me repeat again. He did not die and rose to be the king. அவர் மரிக்கும்போது அவர் மரித்து எழும்பும்போது அவர் ராஜாவாக இருந்தார். When he died, he was the king. அவர் மரிக்கும்போது அவர் ராஜாவாக மரித்தார். That's why he can forgive our sin. ஏன் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார்? That's why he has the power to conquer death. எப்படி அவருக்கு அந்த மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை கிடைத்தது? It's just that when he died as a suffering king. அவர் மரிக்கும்போது பாடுகளை சகிக்கிற ராஜாவாக மரித்தார். The suffering he took is for us. அந்த வேதனை பாடுகள் எதற்காக? நமக்காக. The Bible says by his stripes we were healed. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்கிறது. The chastisement of our peace is upon him. The punishment for our peace is upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. So he was the king. ஆகவே அவர் ராஜாவாக இருந்தார். And when he died, he conquered death. ஆகவே அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக அவர் இருந்தார். And the third day, he came back to life as the king. மூன்றாவது நாள் அவர் ராஜாவாக உயிரோடு கூட எழுந்தருளினார். All the while he's the king. எப்பொழுதுமே அவர் ராஜாவாகவே இருக்கிறார். So the resurrection did not make Jesus the king, but the resurrection declared that he is the king. மரணம் அவருக்கு ராஜா என்பதை சொல்லவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் அவரை ராஜா என்று சொல்லி அங்கே பிரகடனப்படுத்துகிறது. Wow. Amen. Jesus conquered death for us. இயேசு நமக்காக அவர் மரணத்தை ஜெயித்தார். So that we become alive in his new life. ஆகவே நம்முடைய ஜீவனானது அது புது ஜீவனாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. He died to give us new life. நமக்கு புது வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். He made us alive in his power. அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். So what should we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? We should live in his victory. அவருடைய வெற்றியை நாம் வாழ பழக வேண்டும். Amen. 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 He's alive. அவர் ஜீவிக்கிறார். Refuse to live a defeated life. Refuse to live a defeated life. தோற்று போன வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. Stand in his resurrection power. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நிற்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Jesus had conquered death. Stand in that victory. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஆகவே அந்த வெற்றியை நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And every day walk in his new life. ஆகவே அவர் நமக்கு கொடுத்த அந்த புது வாழ்க்கையை நாம் நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 Every morning when you get up, look to Jesus. He is the victorious king. நீங்கள் எல்லா நாளும் காலையில எழும்பும்போது வெற்றி பெற்ற ஒரு மகிமை ராஜாவாகிய இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள். Receive his blessing every morning. எல்லா காலையிலும் அந்த மகிமை ராஜாவிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And walk in his victory. அவருடைய வெற்றியை நீங்கள் நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். Amen. Amen. And number 5, 2 more. He is now the reigning king. இப்பொழுது அவர் ஆட்சி செய்கிற ராஜாவாக அவர் இருக்கிறார். Now, Jesus not only resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, The Father honored Jesus. பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். Not because now the Father made Jesus the king. No. இப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன்
அவரை ராஜாவாக்கினார் என்பது அல்ல. All the while Jesus is the king. எப்போதுமே இயேசு அவருடைய ராஜாவாகவே அவர் இருக்கிறார். So the Father honored Jesus because he was obedient. பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று சொன்னால் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். When Jesus came, everything he did was for the Father. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் செய்த எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனுக்காகவே அவர் செய்தார். Jesus said, I did not send myself, my Father sent me. இயேசு சொன்னார், நானாக வரவில்லை, பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார். Jesus said, the word that I speak, I hear from my Father, I speak. நான் என்ன வார்த்தை நான் பேசுகிறேனோ அதை பிதாவிடமிருந்து கேட்டு நான் பேசுகிறேன் என்று சொன்னார். Jesus said, what I see the Father does, I do. இயேசு பிதாவாகிய தேவன் செய்கிறது எதை நான் காண்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று சொன்னார். He came to do the Father's will. பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே அவர் வந்தார். And he drank the cup of suffering that the Father prepared for him. அவர் எந்த அந்த துன்பத்துக்குரிய அந்த பானத்தை அவர் பருகினாரோ அது பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தது. The Father was so pleased with Jesus' obedience. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை அவர் மகிழ்ச்சியுடையவராக இருந்தார். And the Father honored Jesus. ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். And now Jesus is lifted up above the highest heaven. ஆகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். The Bible says Jesus is above the highest heaven. ஆகவே அவர் பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. And Jesus is seated on the right hand of the Father. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். It's a position of favor and authority. என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் அந்த தயவையும் அந்த அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். And all power எல்லா வல்லமையும் in heaven and earth belong to Jesus. வானம் பூமி எல்லாவற்றுக்கும் உரிய வல்லமை இயேசுவுக்கு கொடுத்தார். Jesus is in full control. இயேசுவிடத்தில் தான் எல்லா Amen. He is in full control. He is reigning. எல்லா கட்டுப்பாடுகளும் எல்லா ஆளுகையும் இயேசுவுக்குள்ள தான் இருக்கிறது. So what should we do? அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? When we pray, we must believe. நாம் ஜெபிக்கும் போது நாம் நம்ப வேண்டும். ஆமென். Believe. நம்புங்கள். He is reigning. ஆகவே அவர் ஆளுகை செய்கிறார் என்று நம்புங்கள். He has all the power. அவர் எல்லா வல்லமையும் இருக்கிறது என்று நம்புங்கள். And when you pray, believe in your heart. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது நம்புங்கள். Have simple faith. ஒரு சின்ன விசுவாசம். Simple faith in what? In Him. அவருக்குள்ள நீங்க வைக்கிற ஒரு சின்ன விசுவாசம். The Bible says if your faith is like a mustard seed, it's like a speck of dust, very small. நீங்கள் அவர் மேல் வைக்கிற விசுவாசமானது ஒரு கட்டிகளவு சிறிய விசுவாசம். It's not the size of your faith that gives you miracle. அந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நீங்க வைப்பீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். Some people say I need a bigger faith. சிலர் எனக்கு பெரிய விசுவாசம் வேண்டும் என்று. It's not the faith, the size that gives you the miracle. நீங்க பெரிய விசுவாசம் வைத்தாதான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் அல்ல. It is Jesus, the living Jesus, that gives you the miracle. ஜீவிக்கிற இயேசுதான் அந்த அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். When you have little faith, but you put it into the living Jesus, it works. நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த கடுகள விசுவாசத்தை உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் நீங்க வைக்கும் பொழுது அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. Hallelujah. 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 Let me give you an illustration. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let's say I have a chair here, a chair. ஒரு இருக்கை இருக்கிறது. And the chair is broken chair. அந்த இருக்கையானது உடைந்த இருக்கையா இருக்கிறது. And you want to sit on the chair. அந்த இருக்கையில நீங்க இருக்க வேண்டும். And you have all the faith. உங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்கிறது. You believe when you sit on the chair will support you. நீங்க அந்த இருக்கையில இருக்கும்போது அந்த இருக்கையானது உங்களுக்கு உதவி செய்யும்னு நீங்க நம்புகிறீர்கள். You have a lot of faith. உங்களுக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் You இருக்கு. have big faith. உங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. And with a big faith you sit on the chair. பெரிய விசுவாசத்தோடு அந்த இருக்கையில இருக்கிறீர்கள். What will happen? என்ன நடக்கும் உங்களுக்கு?
chair will collapse. அந்த சேர் ஆனது அங்க உடைந்து போயிடும். You have the faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. But the object of the faith is not powerful. அந்த இருக்குதான அந்த இருக்கையானது அதுக்கு பலன் இல்லை. Now, let's see another illustration. Now, the chair is strong chair. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு இருக்கையானது அது நல்ல பலனுள்ள நல்ல இருக்கையாக இருக்கிறது. Solid wood. நல்ல மரத்தினால் செய்யப்பட்ட இருக்கை. And you look at the chair. அந்த சேர் நீங்க பார்க்கும் பொழுது You plan to sit on the chair. நீங்க அந்த சேர் இருக்கையில இருக்கும் பொழுது But you have little faith. உங்களுக்கு சின்ன விசுவாசம் தான் இருக்கு. You don't trust the chair. நீங்க சேர் நம்ப மாட்டீங்க. Small faith. சின்ன விசுவாசம். And at last, you decided to sit on the chair. கடைசில இருக்கையில நீங்க இருக்கும் பொழுது Little faith. சின்ன விசுவாசம் தான் உங்களுக்கு. And you sit on the chair. நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. What happened? என்ன நடக்கும்? The chair support you. அந்த சேர் உங்களுக்கு ஒரு உதவி செய்யும். It's not that faith that you have. நீங்க கிடைக்கிற உங்க விசுவாசத்தை பொறுத்ததல்ல. It's the power of the chair. அந்த இருக்கையினுடைய அந்த பலனை குறித்து when you have little faith in the living Jesus. உண்மையே ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசத்தை நீங்கள் வைப்பீர்கள். It works. அது வேலை செய்யும். Hallelujah. 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 That's why when we pray, we believe. நாம் ஜெபிக்கும் போது நாம் நம்ப வேண்டும். Though we cannot see. ஒருவேளை பார்க்க முடியாததாக இருக்கலாம். Though we cannot feel. நம்ம உணர முடியாததாக இருக்கலாம். Though we cannot understand. நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். But that is a strong chair. ஆனால் அங்கே வல்லமையுள்ள இருக்கை The chair will support you. அந்த இருக்கையானது உங்களுக்கு உதவி செய்யும். Because the chair is strong. ஏன்னு சொன்னால் அந்த இருக்கை நல்ல பலனுள்ளதாக இருக்கிறது. Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். Jesus is the King. இயேசு ராஜாவாக இருக்கிறார். Jesus is in full control. இயேசு முழு கட்டுப்பாட்டுடன் You may not feel it now. ஒருவேளை நீங்கள் உணராமல் You may இருக்கலாம். not see it now. ஒருவேளை நீங்கள் You may பார்க்காமல் not இருக்கலாம். understand. ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். It's just that you believe He is. ஒரு சின்ன விசுவாசத்தை நீங்கள் அவர் மேல் வையுங்கள். Miracle will happen. ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். Hallelujah. 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 Amen. 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 And as we close, He is the coming King. கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். The King is coming back. இந்த ராஜா திரும்ப வரப்போகிறார். He's not coming back to become the king. அவர் திரும்ப ராஜாவாக வர No, Jesus is not coming back to become the king. He's the king and he's coming back. அவர் வரப்போகிறதுனால அவர் ராஜாவாக இருக்கவில்லை. ராஜாவாக இருந்து அவர் வரப்போகிறார். The only difference is this time the king is coming in majesty. ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த முறை அவர் வரும்போது எப்படி வருவார்? மகிமை நிறைந்த ராஜாவாக It's the வருவார். same king. The same king. The first time he came, the king came in humility. The second time he's coming with power. முதலாவது அவர் வரும்போது தாழ்மையுள்ள ராஜாவாக வருகிறார். இரண்டாவது வரும்போது ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக இருக்கிறார். The Bible said when he comes this time, he's coming as the King of Kings and the Lord of Lords. வேதம் சொல்லுகிறது இந்த முறை அவர் வரும்போது ராஜாவாக கர்த்தாவாக அவர் வருகிறார். And the Bible said the whole world will able to see him. வேதம் சொல்லுகிறது முழு உலகமும் அவரை பார்க்கும். Now when Jesus comes, Jesus will come in Mount Olive in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான ஒலிவ மலையிலே அவர் ராஜாவாக வந்து இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது. How can the people in Malaysia see Jesus so far away in Jerusalem when he comes? எப்படி எருசலேமிலே இயேசு கிறிஸ்து வந்து இறங்குறதை மலேசியாவில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க முடியும்? He comes physically, அவர் சரீரமுடையவராகவே வருவார். but with glory. அவர் மகிமை நிறைந்தவராக வருவார். And we in Malaysia can see him coming. நாம் அவருடைய வருகையை நாம் பார்க்க முடியும். மலேசியர்களாகிய நாம் How can we see him? எப்படி அதை நாம் பார்க்க முடியும்? WhatsApp, இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு காமிப்பாங்க. YouTube, யூடியூப்ல நீங்க பாப்பீங்க. Facebook. Facebookல நீங்க பாப்பீங்க. Hallelujah. Hallelujah. Now you know, you can see. பாருங்க உங்களுக்கு இப்ப அதெல்லாம் பார்க்க முடியும். Before the WhatsApp, before the Facebook, before that, we see how people. Now we can see anything happen in any part of the world. We can see. இந்த யூடியூப் ஃபேஸ்புக்லாம் வரதுக்கு முன்னாடி ராஜா வருவா நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஜனங்க கேட்டாங்க எப்படி பார்க்க முடியும்? ஆனா இப்ப பாருங்க
அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்மளால பார்க்க முடியும். So in closing, we know Jesus is coming. So what we should do, we must have the hope and ready for his kingdom. நாம் என்ன இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். Amen. 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 So be faithful. ஆகவே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். The church belongs to Jesus. சபையானது இயேசுவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. We are not serving any man. எந்த மனுஷனுக்கும் நாம் ஊழியம் செய்யவில்லை. We are serving together with the committee. நாம் ஒரு குழுவாக சேர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். We are serving together with the pastor. ஒரு பாஸ்டரோடு சேர்ந்து நாம் இந்த ஊழியத்தை செய்கிறோம். But the church belongs to Jesus. ஆகவே இந்த சபையானது ஆண்டவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. Jesus is coming back again. இயேசு கிறிஸ்து திரும்பமாக வருவார். So let us be faithful. எல்லாரும் உண்மையோடு நாம் இருப்போம். Amen. Amen. Let us serve together. ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்வோம். Let us serve in every season. எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் நாம் செய்வோம். And finally, since he's coming, let us live in eternal perspective. எல்லாரும் நித்திய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளும் அந்த நோக்கத்தோடு கூட நாம் செயல்படுவோம். This world is not our home. இந்த உலகமானது நமக்கு சொந்தமான வீடு அல்ல. Our home is in heaven. நம்முடைய வீடோ பரலோகத்தில் இருக்கிறது. Amen. Amen. Shall we stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. This morning, before I pray for the mothers, I'd like to encourage all of you. Jesus is the King. Amen. தாய்மார்கள் எல்லாரையும் முன்பதாக அழைத்து நாம் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு ராஜாவாக இருக்கிறார். Lift up your hand உங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். and worship this King. ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். He's eternal. அவருடைய நித்தியமானது. And look at this King. அந்த ராஜாவை நாம் பார்ப்போம். He is a humble King. அவர் தாழ்மையின் ராஜா. Let's worship Him. அவரை நாம் ஆராதிப்போம். Hallelujah. 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 Thank you, Hallelujah. Jesus. நன்றி இயேசுவே. Oh, நன்றி இயேசுவே. thank you. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. You serve us. We worship you. ஆண்டவரே நாங்கள் உம்மை Look at ஆராதிக்கிறோம். this King. He ராஜாவை suffered for பார்ப்போம். you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He has suffered for you. அவர் உங்களுக்காக பாடுகளை பட்டார். You do not need to suffer on your own right now. நீங்கள் இனி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. And He understands you. அவர் உங்களை புரிந்து கொள்கிறார். The Bible says Jesus now is in heaven. வேதம் சொல்கிறது இயேசு இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். Yet He is still the high priest. இன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியராக He இருக்கிறார். understands your pain. உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் புரிந்து He கொள்வார். understands your suffering. உங்களுடைய பாடுகளை எல்லாம் புரிந்து கொள்வார். So give yourself to Jesus. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிடுங்கள். Hallelujah. 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 As you give yourself to Jesus, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிடுங்கள். release all the unforgiveness. எல்லா மன்னிக்க முடியாத தன்மைகளை விட்டுவிடுங்கள். Let go all the anger. எல்லா கோபத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். Let go all the negative things. எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள். We worship you, Jesus. ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். We worship you, Jesus. இயேசுவை நாம் ஆராதிப்போம். We worship you, Jesus. இயேசுவை நாம் ஆராதிப்போம். And He is the victorious King. அவர் வெற்றியின் ராஜாவாக இருக்கிறார். He has conquered death. அவர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். He is riding a hill. அவர் உங்களை சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். Yeah, you do not need to carry your burden. நீங்கள் உங்களுடைய பாரங்களை சுமந்து கொள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. You do not need to have the fear remain in your heart. நீங்கள் பயத்தோடு கூட போக வேண்டாம். Stand in His power அவருடைய வல்லமையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். and say, Jesus, I believe. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். You have done everything for me and I believe. எங்களுக்காக நீ செய்த எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன் என்று I சொல்லுங்கள். worship you. உம்மை ஆராதிக்கிறேன் என்று I சொல்லுங்கள். live in your victory. உம்முடைய வெற்றியிலே நான் வாழ விரும்புகிறேன் என்று And சொல்லுங்கள். tell Jesus, I will be faithful to you. இயேசுவே உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன் I என்று will சொல்லுங்கள். serve you ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் என்று with சொல்லுங்கள். all my heart. உன் முழு இதயத்தோடும். And today we have the hope He is coming again. இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லுகிற
இருக்கிறார். This is your church. இது உங்களுடைய சபையாக இருக்கிறது. You are the Lord. நீங்கதான் ஆண்டவர், உங்களுக்குரியவர். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. Amen. Thank you. You may be seated. நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். Yeah. We ask all the fathers to come to the front. எல்லா தாய்மார்களும் நீங்க முன்னாடி வாங்க. பாஸ்டர் நமக்காக bless பண்ணி pray